ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தர் சொல்றார். அப்போ இந்த பள்ளம், கரடு முரடு, கோணல் இவைகளெல்லாம் என்னத்தை ஒப்பிட்டு சொல்றாருனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை சொல்றார். அவங்கெல்லாம் பள்ளத்தில் போய் மலையை தாண்டி அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கடந்து வந்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் வரும்போது அதை சமமாக்கி சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பள்ளங்களை தாண்டி, நிந்தைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, வேதனைகளை தாண்டி, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மலை, பள்ளம் இப்படிப்பட்டது. அதெல்லாம் தாண்டும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நான் தரமட்டமாக்கி சரிப்படுத்துவேன், என்கிட்ட வாங்க, என்னை பிடித்து கொள்ளுங்க அப்படின்றார். அவரை பிடித்து கொள்ளலாம். இப்படிப்பட்டதான எப்படிப்பட்ட மலை குன்றுகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அதை சரி சமமாக்கும். நிச்சயமாய் அதை அவருடைய கரம் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில அது செய்யும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.